செய்திகளுக்காக சித்ரா. விரிவான செய்திகளை தற்போது பார்க்கலாம். கல்வியை மானிய பட்டியலுக்கு மாற்றி அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திருச்சியில் தமிழ் கல்வி வழி இயக்கம் சார்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. செந்தமிழ் மன்றம் மற்றும் தமிழ் வழி கல்வி இயக்கம் சார்பில் பாவலரேரு பிறந்தநாள் விழா, பகத்சிங், சுகதேவ், ராஜகுரு நினைவு நாள் மற்றும் சுடர் ஊர்தி பரப்புரையாளர்களை சிறப்பித்தல் மற்றும் தேர்தல் அறிக்கை விளக்க கூட்டம் தமிழ் வழி கல்வி இயக்கம் திருச்சி மாவட்ட பொறுப்பாளர் செஞ்ஞாயிறு தலைமையில் திருச்சி பழைய மத்திய பேருந்து நிலையம் பகுதியில் உள்ள தனியார் விடுதியில நடைபெற்றுச்சு. இந்த நிகழ்வுல தமிழ் வழி தமிழ்நாடு கல்வி இயக்க தலைவர் சின்னப்ப தமிழர், இந்திய ஒற்றுமை இயக்கத்தின் நிர்வாகி வின்சென்ட் உட்பட ஏராளமானோர் இதுல கலந்துகிட்டாங்க. கூட்டத்திற்கு முன்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளிச்ச தமிழக தமிழ் வழி கல்வி இயக்க தலைவர் சின்னப்ப தமிழர் என்ன சொல்லியிருக்காருன்னா, மழலை கல்வி முதல் மருத்துவம், பொறியியல், சட்டம், ஆய்வு கல்வி வரை தமிழிலேயே கொடுக்கப்பட வேணும்னு தெரிவிச்சிருக்காரு. 1956ஆம் ஆண்டு இயற்றப்பட்ட தமிழ் ஆட்சி மொழி சட்டத்தை முழுமையா நடைமுறைப்படுத்தணும். நீதிமன்றங்கள்ல தமிழ்ல வாதாடுவதற்கும் தீர்ப்பு வழங்குவதற்கும் போராடி நாம் அனுமதி பெற்றோம். ஆனால் தமிழ்ல சட்டக்கல்வி கொண்டு வந்தாலும் உயர்நீதிமன்றம் அதனை ஏற்க மறுக்குதுன்னு சொல்லியும் அவர் தெரிவிச்சிருக்காரு. இன்றைக்கு ஆட்சி மொழி சட்டம், பெயர்ப்பல சட்டம், அறமன்றம், நீதிமன்றம் என்று சொல்கிறோமே, அந்த நீதிமன்றத்திலே ஒரு காலத்திலே போராடி கீழமை நீதிமன்றம் வழக்கை தொடுக்க தீர்ப்பு வழங்க தமிழ் பெற்றிருக்கிறோம். ஆனால் இறுதியாக உயர் அறமன்றம் என்று சொல்கிறோமே, அங்கே வழக்கை தொடுக்கவோ வழக்காடவோ தீர்ப்பு வழங்குவதற்கோ வாய்ப்பு இல்லாமல் இருந்தது. ஆனால் தமிழ் அமைப்புகள், தமிழ் அறிஞர்களாம் போராடி சட்டக்கல்வி கூட தமிழில் கொண்டாந்தாச்சு. ஆனால் அந்த உயர் அறமன்றம் அதை முழுமையாக ஏற்க மறுக்கிறது. அதுவும் ஏற்க வேண்டும். அதற்காக இங்கே தேர்தலில் இருக்கக்கூடிய கட்சிகள் போராடி பெற வேண்டும் என்று அதுவும் ஒரு முழக்கமாக வைத்திருக்கின்றோம். அம்மா திராவிட முன்னேற்ற கழக நிறுவன தலைவர் செந்தில்குமார் அவர்கள் திருச்சியில் பேட்டியளித்துள்ளார். அவர் என்ன பேசியுள்ளார் என்பதை தற்போது பார்க்கலாம். அண்ணா புரட்சி தலைவர் அம்மா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர் அறிமுக கூட்டம் திருச்சியில இருக்க சத்திரம் பேருந்து நிலையம் அருகில் உள்ள தனியார் விடுதியில மாநில தலைவர் செந்தில்குமார் அவரோட தலைமையில நடைபெற்றுச்சு. திருச்சி, சிதம்பரம், திருப்பூர், சேலம் உள்ளிட்ட 25 மாவட்டங்களைச் சேர்ந்த வேட்பாளர்கள் இதுல அறிமுகப்படுத்தப்பட்டாங்க. தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு நிறுவன தலைவர் செந்தில்குமார் அவங்க பேட்டி அளிச்சாரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தல்ல பொதுமக்கள் விழிப்புணர்வுடன் இருக்காங்கன்னோ, கொள்ளையடித்து வைத்த பணத்தை கொண்டு மக்கள் விலை பேசி வாங்கிவிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. மக்களுக்கு நல்லது செய்யணும் என்பதை நிரூபித்து காட்டி 234 தொகுதிகளிலும் நாங்கள் போட்டியிட்டு வெற்றி பெறுவோம் சொல்லியும் தெரிவிச்சிருக்காரு. மேலும் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்களிடம் இலவசம் அப்படிங்கிறதே கிடையாது. விலைவாசியை குறைத்து மக்கள் பயன்பெறும் வகையில் நடவடிக்கை எடுப்போம். பள்ளி கல்வி முதல் கல்லூரி வரை இலவசமாக கல்வியை தரவும் நடவடிக்கை எடுப்போம் சொல்லியும் அவர் தெரிவிச்சிருக்காரு. அதையெல்லாம் பணம் இருந்தால் மட்டும் வாக்குகளை பெற்றுவிட முடியாது. நல்ல மனம் வேண்டும், மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும், மக்களுக்கு நல்லது செய்ய உள்ளம் வேண்டும் என்பதை நாங்கள் நிரூபித்து காட்டி 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் நாங்கள் போட்டியிடும் அனைத்து தொகுதிகளிலும் பலாப்பழம் சின்னத்தில் வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றே தீர்வோம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். கோவையில் தான் அரசியல்வாதி கிடையாது, ஆனால் சமூகத்தின் பிரச்சினைக்கு எதிராக குரல் கொடுப்பவன் என்று இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷ் அவர்கள் தெரிவித்துள்ளார். கோவையில் இருக்க பிராட்வே திரையரங்கில் நடிகர் ஜிவி பிரகாஷ் மற்றும் ஹேப்ராஜ் படக்குழுவினர் செய்தியாளர்களை சந்திச்சாங்க. வரும் மார்ச் 27ஆம் தேதி படம் வெளியாக உள்ள நிலையில இதில் படத்தின் சிறப்பு அம்சங்கள் குறித்து ஜிவி விளக்கம் அளிச்சாரு. ஹாப்பி ராஜ் திரைப்படம் இளைஞர்களுக்கு பிடிக்கும் வகையில குடும்பத்தோட இணைந்து ரசிக்கும் படமா உருவாக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியும், படம் வெறும் பொழுதுபோக்குக்காக மட்டும் இல்லாம ஒரு முக்கியமான செய்தியையும் இது கொண்டுள்ளதுன்னோ, குறிப்பா பெற்றோரோட முக்கியத்துவத்தை படம் வெளிப்படுத்தி உள்ளது அப்படின்னு சொல்லியும் அவர் தெரிவிச்சிருக்காரு. இந்த திரைப்படம் அரசியல் சார்ந்தது அல்ல என்றும், கோடை விடுமுறை காலத்தை முன்னிட்டு இந்த படம் வெளியிடப்படுவதாகவும் அவர் தெரிவிச்சிருக்காரு. அனைவரும் திரையரங்கிற்கு வந்து பார்ப்பதற்கான அனைத்து அம்சங்களும் இதில் இடம்பெற்றிருக்கின்றன என்றும், மேலும் மாநில தேர்தலை முன்னிட்டு பொதுமக்கள் அனைவரும் கட்டாயம் வாக்களிக்கணும் சொல்லியும் அவர் வலியுறுத்தியிருக்காரு. கோயம்புத்தூர் வந்து ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா முதல் கான்சர்ட்டே நான் கோயம்புத்தூர்ல தான் பண்ணேன். எனக்கு எப்பவுமே நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கும் இங்க.
ஸோ இங்கே திடீர்னு ஒரு சர்ப்ரைஸ் விசிட்டாக தியேட்டரில் வந்து ட்ரெய்லர் ப்ளே பண்ணோம். செம்ம ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. ஸோ 27th தியேட்ரிக்கலில் வந்து ஹாப்பிராஜ் ரிலீஸ் ஆகுது. ஸோ எல்லாரும் உங்கள் ஃபேமிலிஸோட போயிட்டு தியேட்டரில் பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நம்புறேன். ஸோ எங்கள் ப்ரொமோஷனல் டூரை கோயம்புத்தூரில் கிக் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எல்லாருமே இருக்கும். அதிர்ச்சி, கானா வினோத், சோஃபா பாய், அப்புறம் மணி, என்னோட ப்ரொடியூசர்ஸ், டைரக்டர் மரியா எல்லாரும் வந்திருக்கோம். பாட்டும் ஆல்ரெடி நல்ல ஹிட் ஆச்சு. தேங்க்ஸ் டு ஜஸ்டின், மணி அண்ட் தென் கானா வினோத். அந்த ஆடினே இருப்பேன் பெரிய ஹிட் ஆயிடுச்சு. ஸோ இந்த ட்ரெய்லரும் நல்லா ரீச் ஆயிடுச்சு. படம் பார்க்குறவங்களும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அதை பிடிச்சிருக்குன்றாங்க. ஏன்னா வெறும் ஜாலி காமெடி ஒண்டி இல்லாமல் ஒரு பெரிய மெசேஜ் இருக்கு படத்துல. எல்லாருக்குமே அவங்க அப்பா எவ்வளோ பெரிய ஹீரோனா அதை செலிப்ரேட் பண்றதுக்கான ஒரு படமா இருக்கும். எல்லா எலெக்ஷனுமே முக்கியம் தான். ஏன்னா ஸ்டேட் எலெக்ஷன் எவ்வளவு முக்கியம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ முக்கியமான எலெக்ஷன். நான் ரிக்வெஸ்ட் பண்றது எல்லாரும் வந்து ஓட் பண்ணுங்க. ஓட் பண்ணாம இருக்காதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். கோவையில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த படமாக இருந்தாலும் கூட கதையம்சம் நன்றாக இருந்தாலே படம் வெற்றி பெறும் என்று இயக்குனர் கேத்திரன் அவர்கள் தெரிவித்துள்ளார். கோவையில ரேஸ் பட போஸ்டர் வெளியீட்டு விழாவில் இயக்குனர் கேந்திரன் அவர்கள் பேசியிருக்காரு. அவர் என்ன பேசியிருக்காருன்னா, அண்மையில மாசாணி மற்றும் வெற்றி விநாயகர் பிக்சர்ஸ் இணைந்து தயாரித்து இயக்குனர் கேந்திரன் இயக்கத்தில் நடிகர் விமல் நடித்து வெளியாகிய வடம் திரைப்படத்தோட வெற்றி விழா மற்றும் இதே கூட்டணியில உருவாக்க உள்ள ரேஸ் பட போஸ்டர் வெளியீட்டு விழா நடைபெற்றுச்சு. இதுல நடிகர்கள் இசையமைப்பாளர் இமான், ஒளிப்பதிவாளர் தீபக் மற்றும் நடிகர்கள் முடீஸ்கான், பாலசரவணன், துரு கார்த்திக் மற்றும் வடம் படத்துல நடித்த நடிகைகள்னு பலரும் இதுல கலந்துகிட்டாங்க. முன்னதா செய்தியாளர்களிடம் பேசிய தொழில்நுட்ப வளர்ச்சியால் இசைத்துறையில் பெரிய மாற்றங்கள் வந்திருக்குன்னு சொல்லியும் அவர் தெரிவிச்சிருக்காரு. தொடர்ந்து அவர் என்ன பேசியிருக்காருன்னா, இசை உணர்வு உள்ளவர்களால் மட்டுமே திரைத்துறையில சாதிக்க முடியும்னு, சென்சார் போர்டுகள் சினிமா துறைக்கு அவசியமான ஒன்றுதான் கூறிய அவர், தாம் இதுவரை இயக்கியுள்ள படங்களுக்கு சென்சார் போர்டுகளால் எந்த பிரச்சனையும் தனக்கு வந்ததில்லைன்னு சொல்லியும் தெரிவிச்சிருக்காரு. பெரிய நடிகர்கள், சிறிய நடிகர்கள் என்ற வேற்றுமையை தாம் பார்ப்பதில்லைன்னு தெரிவித்த அவர், நடிகர்களுக்காக படம் எடுத்தால் அதில் பெரிய வெற்றியை தர முடியாதுன்னு, நல்ல கதையம்சம் கொண்ட படங்களை மட்டுமே ரசிகர்கள் கொண்டாடுவாங்கன்னு சொல்லியும் அவர் தெரிவிச்சிருக்காரு. இல்லைங்க, பெரிய ஆர்டிஸ்ட் சின்ன ஆர்டிஸ்ட் நான் யாரையுமே நினைச்சதில்ல. கதைக்கான ஆர்டிஸ்ட் எனக்கு இவர் தான் சூப்பர் ஸ்டார். ஏன்னா என் கதையை யாரால கொண்டு போக முடியும்? விமல் சார் தான் எனக்கு சூப்பர் ஸ்டார். துரு எனக்கு சூப்பர் ஸ்டார். பெரிய ஆள் சின்ன ஆள்னு நான் எப்பவுமே யாரையுமே பார்த்ததில்ல. உலகத்தில் மிகப்பெரியவன் இறைவன் மட்டும்தான். மற்ற எல்லாரும் சரிசமமா தான் பார்ப்பேன். அது யாரா இருந்தாலும் என் ஹீரோ எனக்கு தெரியும். கோவையில் நானும் இங்கேயே வந்து தங்கி விடலாம் என்று பார்க்கிறேன் என்று நடிகர் சிவகுமார் அவர்கள் நெகிழ்ச்சியாக பேசியுள்ளார். மேலும் அவர் என்ன பேசியுள்ளார் என்பதை தற்போது பார்க்கலாம். கோவை மாவட்டம் சூலூர்ல இருக்கிற லக்ஷ்மி நாயக்கன் பாளையத்துல வள்ளலார் இயற்கை நல்வாழ்வு அறக்கட்டளை சார்பில் சுமார் 7000 சதுர அடியில 14 அறைகளோட கட்டப்பட்டிருக்க புதிய முதியோர் காப்பக கட்டிட திறப்பு விழா வெகு விமர்சையா நடைபெற்றுச்சு. இதுல கலந்து கொண்ட நடிகர் சிவகுமார் கத்திரிக்கோலை கையில எடுத்த போது என்ன தெரிவிச்சிருக்காருன்னா, இங்கு வயதில் மூத்தவர் தான் ரிப்பன் வெட்டணும், நான் தான் இங்கு மூத்தவன், அதனால் நானே வெட்டுகிறேன் அப்படின்னு சொல்லி நகைச்சுவையா பேசிக்கிட்டே வந்து அவர் திறந்து வைத்தாரு. தொடர்ந்து அறைகளை பார்வையிட்ட அவர், நானும் இங்கேயே வந்து விடலாம் என்று நினைக்கிறேன், இங்குள்ள சாமியாரை போல இருக்கலாம் என்று தோன்றுகிறது அப்படின்னு சொல்லியும் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு. இந்த விழாவிற்கு வள்ளலார் இயற்கை நல்வாழ்வு அறக்கட்டளை அரங்காவலர் சீலஸ்ரீ மூர்த்திலிங்க தம்பிரான் சுவாமி தான் தலைமை தாங்கினாரு. கோவை மாவட்ட சன்மார்க்க சங்க தலைவர் திரு AR சுப்பிரமணியம் தலைமை வகிக்க, திருப்பூர் மாவட்ட சன்மார்க்க சங்க தலைவர் திரு நீரணி பவளக்குன்றன் ஜோதி கொடியின ஏற்றி வச்சாரு. அறக்கட்டளை பொருளாளர் அருள்நிதி ராம அவினாசிலிங்கம் ஜோதி வழிபாட்டை நடத்தினார். நிகழ்வுல திருமதி M அங்கம்மாள், AP முத்துசாமி, R சரஸ்வதி, ரத்தினசாமி, ராம்ராஜ் காட்டன் நாகராஜன் மற்றும் சென்னை சில்க்ஸ் ஆறுமுகம் உள்ளிட்ட பலரும் இதுல முன்னிலை வகிச்சாங்க. மதுரை திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் பங்குனி உத்தர திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக துவங்கியது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அரோகரா என்ற கோஷத்துடன் சுவாமியை வழிபாடு செய்தனர். திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய திருக்கோவில்ல கொண்டாடப்படுற திருவிழாக்கள்ல சிறப்பு வாய்ந்த பங்குனி பெருவிழா ஆண்டுதோறும் 15 நாட்கள் நடைபெறுவது வழக்கமான ஒண்ணு. அந்த வகையில இந்த ஆண்டிற்கான திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கி 15 நாட்கள் கோலாகலமா நடைபெற உள்ளது.
பங்குனி திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியதை அடுத்து தினமும் காலையிலும் இரவிலும் பல்வேறு வாகனங்களில் முருகப்பெருமான் தெய்வானையோடு எழுந்தருளி நகரின் முக்கிய வீதி வழியாக வலம் வந்து பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறாரு. விழாவில் வருகிற 28ஆம் தேதி கைப்பாரம் நிகழ்ச்சியும் நடைபெற இருக்கு. இதில் கோவில்ல உள்ள வாகனங்களிலேயே அதிக எடை கொண்ட வெள்ளியினால் ஆன யானை வாகனத்தில் எழுந்தருளும் முருகப்பெருமான் தெய்வானையை பக்தர்களும் கோவில் சீர்பாதங்களும் கைப்பாரமாக சுமந்து செல்வது இதோட தனி சிறப்பு. இதனையொட்டி பக்தர்களுக்கு பிரசாதமாக சந்தனம் வழங்கப்படுது அப்படிங்கிற விஷயமும் குறிப்பிடத்தக்க ஒன்னா இருக்கு. தொடர்ந்து விழாவில் வரும் 1ஆம் தேதி பங்குனி உத்திரம் அன்று ஏராளமான பக்தர்கள் காவடி எடுத்து வந்து நேர்த்திக்கடன் செலுத்தும் நிகழ்வும், 2ஆம் தேதி சூரசங்காரமும், 3ஆம் தேதி முருகப்பெருமானுக்கு தங்க கிரீடம் சூட்டி நவரத்தினங்களால் செங்கோல் வழங்கும் பட்டாபிஷேகமும் நடைபெறவிருக்கு. விழா ஏற்பாடுகளை கோவில் துணை ஆணையர் மற்றும் அறங்காவலர் குழுவினர் மேற்பார்வைகளை சிறப்பா செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. நாட்டையே உலுக்கிய சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கிற்கான தீர்ப்பு இன்று வெளியாக உள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தைச் சேர்ந்தவர் தான் ஜெயராஜ். இவரோட மகன் பென்னிக்ஸ். இவர்கள் செல்போன் கடை நடத்தி வந்துட்டு இருந்தாங்க. கடந்த 2020 ஜூன் 19 கொரோனா ஊரடங்கு நேர கட்டுப்பாடை தாண்டி கடையை திறந்து வைத்திருந்ததாக கூறி ஜெயராஜ் மற்றும் பென்னிக்ஸ் இருவரையும் போலீசார் விசாரணைக்காக சாத்தான்குளம் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றாங்க. காவல் நிலையத்தில் வைத்து தந்தை மகன் இருவரையும் போலீசார் கடுமையா தாக்கியிருக்காங்க. பலத்த காயமடைந்த நிலையில் முதலில் பென்னிக்ஸ் பின்னர் ஜெயராஜ் ஆகியோரும் உயிரிழந்தாங்க. தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்திய தந்தை மகன் கொலை வழக்கை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு சிபிஐ விசாரணைக்கு மாற்றி அமைச்சாங்க. இதனையடுத்து சிபிஐ போலீசார் கொலை வழக்கு பதிவு செய்து சாத்தான்குளம் ஆய்வாளர் ஸ்ரீதர், உதவி ஆய்வாளர் பாலகிருஷ்ணன், ரகு கணேஷ், தலைமை காவலர்கள் முருகன், காவலர்கள் முத்துராஜா, செல்லத்துறை, தாமஸ், பிரான்சிஸ், வெயில் முத்து உள்ளிட்ட 9 பேரை கைது செய்து மதுரை மத்திய சிறையிலும் அடைச்சாங்க. இந்த வழக்கு மதுரை மாவட்டம் 1வது கூடுதல் நீதிமன்றத்தில் கடந்த 5 ஆண்டுகளா விசாரணையில இருந்துச்சு. சிபிஐ குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தும் விசாரணை தீவிரமா நடைபெற்று வந்துகிட்டு இருந்தது. குற்றவாளிகளாக கருதப்பட்டு கைது செய்யப்பட்ட முன்னாள் போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதர் உள்ளிட்ட 9 காவலர்கள் ஜாமீன் கோரி விசாரணை நீதிமன்றம், உயர்நீதிமன்றம், உச்ச நீதிமன்றத்திலும் அவர்கள் தாக்கல் செய்த மனுக்களும் தள்ளுபடியாச்சு. கைதான நாளிலிருந்து 9 பேரும் இதுவரை ஜாமீன் கிடைக்காமல் மதுரை சிறையிலேதான் சிறைவாசத்தை அனுபவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த வழக்கோட விசாரணையை 6 மாதத்தில் முடிக்க உயர்நீதிமன்றம் ஏற்கனவே உத்தரவிட்டுட்டாங்க. அந்த கால அவகாசம் முடிந்த நிலையில மேலும் 6 மாதம் அவகாசம் கேட்டு விசாரணை நீதிமன்றம் தரப்பில் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் மனு தாக்கலும் செய்யப்பட்டுச்சு. இதனை விசாரித்த உயர்நீதிமன்றம் 3 மாத அவகாசம் வழங்கி கடந்த ஆண்டு நவம்பர் 26 தான் உத்தரவிட்டாங்க. இதனையடுத்து விசாரணை நீதிமன்றத்தில் சூடு பிடிச்சிட்டு தினமும் வழக்கு விசாரணைக்கு எடுக்கப்பட்டது. இதுவரை அரசு தரப்புல 52 சாட்சிகள், குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தரப்புல 7 சாட்சிகளும் விசாரிக்கப்பட்டிருக்காங்க. தமிழகத்தையே உலுக்கிய சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கோட தீர்ப்பு வெளியாக இருக்கு. விசாரணை முடிந்த நிலையில தீர்ப்பு அளிக்கப்படும்னு மதுரை மாவட்ட கூடுதல் அமர்வு நீதிமன்ற நீதிபதி முத்துக்குமரனும் அறிவிச்சிருக்காரு. இந்த வழக்கின் தீர்ப்பானது மார்ச் மாதம் 23ஆம் தேதி மதுரை மாவட்ட கூடுதல் நீதிமன்ற நீதிபதி முத்துக்குமரன் தான் வழங்க இருக்காரு. பால் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவிற்காக விளையாடி தங்கம் வென்று திரும்பிய நந்தினிக்கு திருப்பூரில் பாராட்டு விழா நடைபெற்றது. திருப்பூர்ல வாரணாசி பாளையம் குருவாயூரப்பன் நகர் பகுதியைச் சேர்ந்த நந்தினி அப்படிங்கிறவரே பால் பேட்மிண்டன் போட்டியில இந்திய அணிக்காக தேர்வாகி மலேசியாவில் கடந்த மாதம் 27ஆம் தேதி துவங்கி 4ஆம் தேதி வரை நடைபெற்ற தெற்காசிய போட்டியில பங்கேற்று வெற்றி பெற்று தங்க பதக்கத்தோட திரும்பி இருக்காங்க. நந்தினியின் தந்தை லோகநாதன் திருப்பூர்ல சிறிய அளவில் வணிக நிறுவனம் வச்சு நடத்திட்டு வந்துட்டு இருக்காரு. இவர் பால் பேட்மிண்டன் போட்டியில தமிழ்நாடு வீரராக 25 ஆண்டுகளாக பங்கேற்று பல வெற்றிகளையும் பெற்றுக் கொடுத்திருக்காரு. எனவே தனது மகளையும் பால் பேட்மிண்டன்ல தேர்ச்சி பெற வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக 14 வயது முதல் அவர் பயிற்சி கொடுத்திருக்காரு. அதன் காரணமா சிறப்பாக தனது திறமையை வெளிப்படுத்திய நந்தினி இந்திய அணிக்கு தேர்வானதுடன் 5 பேர் கலந்து ஆடும் போட்டிகளை வெற்றி பெற்று தங்க பதக்கத்தோட நாடு திரும்பியிருக்காங்க. அவருக்கு வாழ்த்து தெரிவிக்கும் வகையில் திருப்பூர் மாவட்ட
பூப்பந்தாட்ட கழகம் சார்பில் பாராட்டு விழாவும் நடைபெற்றுச்சு. இதில் நந்தினி மற்றும் அவரது பெற்றோருக்கு சால்வை அணிவித்தும் தங்களோட பாராட்டுகளை தெரிவிச்சாங்க. திருச்சியில் நாத்தமாடிப்பட்டி கிராம மக்கள் போராட்டம் நடத்தினர். அவர்கள் எதற்காக போராட்டம் நடத்தினார்கள் என்பதை தற்போது பார்க்கலாம். திருச்சி விமான நிலைய விரிவாக்கத்திற்காக நத்தமாடிப்பட்டி மற்றும் அருகில உள்ள சில கிராமங்கள்ல கையகப்படுத்தப்படும் நிலங்கள் பெரும்பாலும் விவசாயமாக இருக்கு. எனவே தங்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படும்னு கிராம விவசாயிகள் வேதனையோட தெரிவிக்கிறாங்க. மேலும் விமான நிலைய விரிவாக்கம் பணிக்காக நத்தமாடிப்பட்டியிலிருந்து பொன்மலை செல்லும் சாலை மூடப்படும் அபாயமும் இருக்கு. எனவே திருச்சிக்கு வருவதற்கான முக்கிய இணைப்பு சாலையாக இருப்பதால் மக்கள் நீண்ட தூரம் சுற்றி செல்ல வேண்டிய நிலை ஏற்படும்னு அங்க இருக்க பொதுமக்கள்லாம் தெரிவிக்கிறாங்க. பல ஆண்டுகளா வசித்து வரும் தங்களுக்கு உரிய இழப்பீடு அல்லது மாற்று இடம் வழங்கிய பின்னர் தான் நிலங்களை கையகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியும் அவங்க சொல்றாங்க. இந்த நிலையில திருச்சி நீதிமன்றம் அருகில் உள்ள தமிழ்நாடு அரசு நீர்வள ஆதாரத்துறையின் ஆற்று பாதுகாப்பு கோட்ட செயற்பொறியாளர் அலுவலகத்தை தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு சங்கத்தின் மாநில தலைவர் ஐயா கண்ணு மற்றும் பல்வேறு விவசாய அமைப்பைச் சேர்ந்த நிர்வாகிகள் கிராம மக்களும் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. தொடர்ந்து அதிகாரிகள் பேச்சுவார்த்தையும் நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. கோவை திமுக இளைஞரணி சார்பில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டார். கோவை திமுக இளைஞரணி சார்பில் கோவை நீலகிரி மாவட்ட ஒன்றிய நகர பகுதி பேரூர் அமைப்பாளர் துணை அமைப்பாளர் ஆலோசனை கூட்டம் முதலிப்பாளையம் பகுதியில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்றுச்சு. திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் இதுல கலந்துகிட்டாரு. மேற்கு மண்டல பொறுப்பாளர் செந்தில் பாலாஜி, அமைச்சர் சாமிநாதன் ஆகியோரும் இதில் பங்கேற்றிருக்காங்க. நிகழ்ச்சிக்கு வந்த உதயநிதி ஸ்டாலின் அமைப்பாளர்களுடன் அமர்ந்து குழு புகைப்படமும் எடுத்துக்கிட்டாரு. இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைந்தது. உலகில் நடக்கும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள www.lenews.in என்ற இணையத்திலும் லீ மேக்ஸ் என்ற OTT தளத்தையும் கண்டு கழியுங்கள். யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைதளங்களிலும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.